ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி மதிய சமையலுக்கு மீன் குழம்பு வித் மீன் வறுவல் செய்யலாம். வாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி கட்லா மீன் 2 கிலோ எடுத்திருக்கேன். இது ஃபிஷ் ஃப்ரைக்கு. நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இந்த ஃபஸ்ட்டு தண்ணியில் பாருங்கள் எவ்வளோ ரெட்டிஷாக இருந்துச்சு. ஒரு 4-5 வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிளட் எல்லாம் போயிட்டு நம்மளுக்கு ஒயிட் கலராக மாறுற வரைக்கும் நல்லா மீனை கிளறி விட்டு கழுவிக்கோங்க. ரொம்ப அமுத்திடாதீங்க, உடஞ்சி போயிடும். கடைசியாக கொஞ்சமாக உப்பும் தயிர் இருந்தால் தயிரும் விட்டு வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு கை நிறையா உப்பு அள்ளி போட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம நல்லா பாருங்கள், அந்த மாதிரி வைக்கும்போது மேலே ஆயில் மாதிரி வந்துச்சுங்களா, அப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். குழம்புக்கு சங்கரா மீன் தான் வாங்கினேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கடல் மீனுங்க, சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிருக்கேன் நான் மசாலாவுக்கு, ஃபிஷ் ஃப்ரைக்கு. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டிருக்கேங்க. கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக ஜீரகம் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 5-6 போட்டு அதையும் நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ மீனை சுத்தமாக கழுவியாச்சு. காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக தான், நீங்கள் வேணுன்னா போட்டுக்கலாம், வெண்டாட்டி விட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த குழிக்கரண்டியில் 2 கரண்டி கார்ன்ஃப்ளவர் மாவு, அதே மாதிரி அரிசி மாவும் கொஞ்சம் போடணும். போட்டுட்டு ஒரு முட்டை உடச்சி விட்டுக்கோங்க. முட்டை போடும்போது ஃபிஷ் ஃப்ரை செய்யும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த முட்டை அந்த சின்ன வெங்காயம்லாம் போடுறப்ப கிறிஸ்பியாக இருக்கும். உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கடைசியில் டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ அரிசி மாவு அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. சரி, ஒரு கரண்டி. 2 மடங்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிங்கன்னா 1 மடங்கு அரிசி மாவு. அதே 3 மடங்கு போட்டிங்கன்னா அதில் பாதி. எப்போவுமே கார்ன்ஃப்ளவர் மாவு எவ்வளோ போடுறோமோ அதில் பாதி அரிசி மாவு போடணும். நான் ஃபிஷ் ஃப்ரைக்கு இந்த மசாலா தான் யூஸ் பண்ணுறேன். அதை தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு பிசையணும். எப்போவுமே இந்த சிக்கன் 65 ஃபிஷ் ஃப்ரை அதெல்லாம் செய்யும்போது தண்ணி விட்டு பிசையக்கூடாதுங்க, ஆயில் விட்டு தான் பிசையணும். ஆயில், அந்த எக்கு, அப்புறம் தக்காளி அதெல்லாம் பிழிஞ்சு விடும்போதே நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி கிடச்சிரும். அதுலேயே நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு சீரகம் சோம்பு கருவேப்பிலை வரமிளகாய் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சேன்ல, அதை இப்போ ஃபைனலாக ஆட் பண்ணி வச்சாச்சு. கடைசியாக ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுட்டு நல்லா ஒரு கிளறி டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. எடுத்து பிளேட்டில் ஒரு 2 hours வச்சுருங்க. வச்சுட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் வெளியே வச்சுட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4-5 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்து பொரிச்சு பாருங்கள். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். நம்ம அப்போவே மசாலா போட்டு பொரிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் மசாலா தூக்கலாக போட்டுக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ்ஷை போட்டுட்டு 2 சைடும் ஒரு திருப்பி விட்டுட்டு தான் சிம்மில் வைக்கணும். போட்டோன்னே நீங்கள் சிம்மில் வைக்கக்கூடாது. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மீனை போட்டு ஒரு சைடு ஒரு செகண்ட் விட்டுட்டு திருப்பி அடுத்த சைடு திருப்பி போட்டுட்டு அப்புறம் வேணால் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். எப்போவுமே மீனை பொரிக்கும்போது இந்த ஏதாவது பொரிக்கிறதெல்லாம் இரும்பு வடைச்சட்டியில் செஞ்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஈய வடைச்சட்டியில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக மேலெல்லாம் கரையாக பிடிச்சிக்கும். பாருங்கள், ஹோட்டல் ஸ்டைல் மாதிரி ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுட்டு எடுத்து ஒரு 2 நிமிஷம் வெளியே வச்சுட்டு திருப்பி இன்னொரு வாட்டி பொரிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். மீன் குழம்பும் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஒருத்தவங்க மீனை பொரித்து சாப்பிட்டுட்டு அதே எண்ணெயில் குழம்பு வைப்பாங்க. அது இன்னுமே சூப்பராக இருக்கும். நாங்கள் அது தனியாக இது தனியாக செஞ்சுட்டு எண்ணெய் எடுத்து கீழே ஊற்றிடுவோம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.